வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? இந்தியாவுல வருமான வரி சட்டத்தின் கீழ் பான் கார்டு வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதனை தங்கள் ஆதார் அட்டையோடு இணைக்க வேண்டும். ஓகேங்களா? இது ஏற்கனவே காலாவதி ஆகிவிட்டது. இருந்தாலும் இதுவரை, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுவரை இணைக்காதவர்கள் 1000 ரூபாய் அபராதத்துடன் 2024ஆம் ஆண்டு, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட மார்ச் 31ஆம் தேதிக்கு பிறகு செய்யப்படும் அனைத்து விதமான அந்த வரி விலக்கு அதிக விகிதத்தில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா பான் கார்டையும் இதுவையும் லிங்க் பண்ணாம இருந்தவங்க மே 31 வரைக்கும் சான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷியலா கொடுத்திருந்தது. அனைத்து விதமான பயனாளர்களுக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் வருமான வரி இணையதளத்துல உள்ள லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் என்பதை கிளிக் செய்து உங்களுடைய விவரங்களை சரிபார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில தான் ஆதார் கார்டு பான் கார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இப்ப பான் கார்டு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு இல்லாத ஒரு விஷயத்த இம்பார்ட்டன்ஸா ஆக்கி வச்சு பான் கார்டு மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா ரொம்ப பீக்குடு பண்ணி இருக்கிறத நம்மளால இங்க பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா பான் கார்டுக்குன்னு சொல்லிட்டு சில விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லெவலப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இங்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகேங்களா? பான் கார்ட்லயே ஜூன் மந்த்ல இருந்தே நமக்கு நிறைய சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா மேபி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்ததுதான். சில பேருக்கு பான் கார்டு இருக்காது, சில பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? அந்த பிரச்சனைகளை சரிகட்டக்கூடிய வகையிலையும் சமாளிக்கக்கூடிய வகையிலையும் என்ன விதமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இருக்குதுன்றது இங்க ரொம்பவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். சோ பான் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதார் கார்டோட கட்டாயமா இணைச்சிருங்க. டிலேடு பண்ணாதீங்க. ஓகேங்களா? டிலே பண்ண வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு. சோ இப்ப பான் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நண்பர்களுமே கட்டாயமா அவங்களுடைய இந்த பொருட்களை இணைப்பது காலத்தின் கட்டாயம் அப்படின்னே சொல்லிவிடலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் பான் கார்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், பான் கார்டுல ஆதார் கார்டோட லிங்க் பண்ணாத நண்பர்கள் அனைவருக்குமே இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் அனைவருக்குமே பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதை பத்தி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.